என் நேம் ஹனீஃப். நான் இங்கே சென்னை அண்ணா நகர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக எனக்கு பயங்கர பேக் பெயின். கிட்டத்தட்ட ஒரு 8 months பெட் ரீடனாக இருந்தேன். நான் ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அலோபதி, நியூரோபதி, ஆயுர்வேதா, சித்தா, அக்குபஞ்சர் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே ஹெல்ப் பண்ணல. கடைசியாக கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்துட்டு சாரை பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு ஃபஸ்ட் செஷனில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க சரியாயிரும் சரியாயிரும். சார்கிட்ட வந்தோன்னே ஃபஸ்ட்டு தான் கேட்டேன், சார் எல்லாருமே சரியாயிரும் சொல்லுவாங்க, கடைசியில் முடியலன்னு சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீங்களா? இல்லை சார் சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. நானும் வந்தேன். வந்து ஃபஸ்ட் செஷன் பார்த்தேன். சார் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மெத்தடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் செஷனில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரில. செகண்ட் செஷன்லேருந்து எனக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக என்னால் ஒரு 5 minutes உட்கார முடியாது, 5 minutes கூட நிற்க முடியாது. நான் சாப்பிட்ணுன்னா ஒரு இட்லி சாப்பிட்ணுன்னா 2 வாய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய் படுத்துருவேன். திருப்பியும் எந்திரிச்சு வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா டே பை டே டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு. அதுக்கப்புறம் நான் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். அடுத்தது ஆஃபீஸே போகாமல் இருந்தேன். ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன். எனக்கு சின்ன குழந்தை இருக்குது, குழந்தைய தூக்கவே முடியாது. இப்போ குழந்தைய தூக்குறேன். பைக்கில் கூப்பிட்டு போய் என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். இந்த மாதிரி டிராஸ்டிக்காக நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சு இப்போ ஆக்சுவலாக நான் 90% கம்ப்ளீட்லி ஆல்ரைட். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு பெயின் இருந்துச்சு, என் ஃபாதர் இல்லாக்கு பெயின் இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். என் ஒய்ஃபுக்கெல்லாம் நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது. இப்போ பிரியா மேடம்கிட்ட என் ஃபாதர் இல்லா எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஓகே சார். இன்னும் நீங்கள் ஞாபகம் ஒரு செஷன் கேட்டீங்க, இந்த குழந்தைய தூக்கலாம் தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிங்க. எஸ் டாக்டர். இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப எமோஷனலான ஒரு ரொம்ப குழந்தை சின்ன குழந்தை அந்த டைம்ல தூக்கம் வரதுதான் ஒரு அந்த ஏஜ் தாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், நமக்கு பழைய எல்லா ஆக்டிவிட்டியுமே செஞ்சால் பெயின் வரக்கூடாது. அதுதான் வந்து சரியாயிடுச்சுன்ற அர்த்தம். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளமை நம்ம ஒதுக்கி வைக்கிறோமே தவிர சரி பண்ணலைங்க அப்படிங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கன்னு ஒரு செஷனாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணிருக்கோம். பெயின் பெருசாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க, இந்த ப்ராப்ளம் வராது சார். ஓகே டாக்டர். இது பண்ணால் எனி டைம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஷூர் டாக்டர். ஆக்சுவலாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ். அவங்க தான் எப்போ வந்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட. ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெயின் இருக்கப்போ எனக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காதுன்னு நான் நிறைய ரிவ்யூஸில் படித்து பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் ஃப்ளடாக இருப்பாங்க. நான் கேட்டோன்னே அவங்க வந்து இல்லை சார் அப்பாயின்மெண்ட் ஒரு 2 months ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தரணுன்னொன்னே அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு 2 or 3 days கிடச்சிச்சு. அதெல்லாம் பெரிய இது சார். அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது வந்து சொன்னாங்க, பிளஸ் ரிப்போர்ட்டும் காமிச்சாங்க. ரிப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு தெரியுது எவ்வளவு சிவியரா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால கண்டிப்பா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே பெயின் வராங்க. பட் இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நமக்கு பார்த்தாலே இவ்வளவு சிவியரா இருக்குன்றத கெஸ் பண்ண முடியும். பேஷண்ட் சொல்ற பெயின்ன்றதை விட ரிப்போர்ட்ல இவ்வளவு இதா இருக்குங்கும் போது அப்ப அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த ஒரு இதுல ரொம்ப தேங்க்ஸ். சரி சார், பாருங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் இருக்காது. ஷூர் டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க.